காலைதோறும் புதியவை. விஷத்தை முறிப்போம். ஏப்ரல் 7. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. யாக்கோபு 3:8. வட அமெரிக்காவின் பாலைவனங்களில் பளபளக்கும் செதில்களை கொண்ட மெதுவாக நகரும் பல்லி இனம் ஒன்று உள்ளது. அதன் அறிவியல் பெயர் ஹெலோடெர்மா சஸ்பெக்டம். ஆனால் பெரும்பாலானோர் அதை கிலா மாஸ்டர் என்று அழைக்கின்றனர். அந்த பல்லி விஷத்தன்மையுள்ளது. அந்த பல்லி எளிதில் யாரையும் கடிக்காது. அப்படி கடித்துவிட்டால் மரணம் உறுதி. விலங்குகளின் நஞ்சை பலவிதங்களில் மருத்துவத்துறையில் தகுந்த விதத்தில் பயன்படுத்தி குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்றனர். அதுபோல இந்த பல்லியின் விஷத்தை எடுத்து மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்தனர். அப்பொழுது அந்த விஷத்திலுள்ள ஒரு வேதிப்பொருள் மருந்து தயாரிக்க பயன்படும் என்று கண்டுபிடித்தனர். நீரிழிவு நோய் மற்றும் உடல் பருமனை குறைக்கும் மருந்துகளில் உபயோகிக்கலாம் என்று கண்டுபிடித்துள்ளனர். ஆனாலும் இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் மருந்துகளில் வீரியத்தை மேம்படுத்தவும் இந்த வகை பல்லி இனங்களிலிருந்து நஞ்சை பெறுவதிலும் பெரிய முதலீடுகள் தேவைப்படுகின்றன. வேகமாக வளர்ந்து வரும் உலகில் சீக்கிரத்தில் இச்சவால்கள் சரி செய்யப்பட்டு நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை அளிக்கவும் கட்டுப்படியாகும் விலையில் மருந்துகளை மக்களை சென்று அடையும் என்று மருத்துவரும் ஆராய்ச்சியாளருமான கினி கூறினார். வேதாகமத்தில் விஷம் பற்றி பேசுகிறது. இந்த பல்லியின் விஷம் ஆபத்தை விளைவித்தாலும் ஒரு வகையில் பிரயோஜனப்படுகிறது. ஆனால் வேதாகமம் குறிப்பிடும் விஷம் மனித குலத்திற்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமில்லாத கேடு விளைவிக்கும் விஷமாக உள்ளது. சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. சங்கீதம் 58:4 படி அவர்களின் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. நியாயக்கேடு செய்கிறவர்கள், பொய் சொல்லி வழி தப்பி திரிகிறவர்கள், கொடுமை செய்கிறவர்கள், துன்மார்க்கர் ஆகியோரிடம் விஷம் இருப்பதாக சங்கீதக்காரர் கூறுகிறார். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ரோமர் 3:13 இப்படிப்பட்ட மனிதர்களால் குடும்பம் சமாதானத்தை இழந்து போக இப்படிப்பட்ட விஷம் உள்ளவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பில் இவர்களோடு சேர்ந்து நாமும் அழிக்கப்படாத படிக்கு ஜாக்கிரதையாக வாழ்வோம். எப்பொழுதும் எல்லாருக்கும் நல்லவைகளையே செய்ய முயற்சி செய்வோம். ஜெபம். பிதாவே, இயேசுவின் இரத்தம் எங்கள் விஷத்தை முறிக்கவும் கிருபையாக உதவி அருளும். ஆமேன்.